தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல குரு வக்ரகதி அடைவது ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த இடத்துல குரு வந்ததுல இருந்தே மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகள், நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த குரு வக்ரகதி அடையிறதுனால உங்களுக்கு அந்த மாற்றங்கள் எல்லாமே இல்லாம போயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முதலீடாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடத்தை நோக்கி அந்த குரு பகவான் பின்னோக்கி செல்கிறார். ரொம்ப 4ஆம் இடம்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த எந்த இடத்துல இருந்து அவர் வந்தாரோ அதை நோக்கி பயணிக்கும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த சொத்து சம்பந்தமான ஒரு நல்ல ஆதாயங்கள், சில பேருக்கு சொத்துக்களை விற்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வரும் இந்த காலகட்டத்துல. அதை தைரியமா வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்
எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பிக்கையா வைத்து உழைப்பவர்கள், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவர்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நம்மளுக்கு வருமானம் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு தொழில்ல ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பிரயத்தனமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க ஒரு தொழில் செஞ்சீங்கன்னாலே உங்களுக்கு அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான ஒரு இது பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே அடிமை தொழில் தான் செய்யணும். நீங்க சுயமாக தொழில் செய்தீங்கன்னா அதுல கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். சொந்தமாக தொழில் செய்யும் போது அதுல நிறைய இழப்புகள் அதிகமாகக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். 20 வருஷம் தொழில் செஞ்சு நல்லா இருந்தீங்கன்னா கூட அடுத்த 21வது வருஷத்துல உங்களுக்கு அதுல நிறைய நிதி இழப்புகள் வரும். அப்படியே அந்த செஞ்ச தொழில் எல்லாமே ஜீரோ பேலன்ஸுக்கு ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே. அதனால நீங்க எப்போதுமே இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்வதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். இப்ப காலேஜ் கல்லூரி பருவத்தை முடித்து வந்த அந்த நபர்கள் பாத்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆயிருப்பீங்க. ஆனா அதுல போய் சேர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. நிறைய வருமானம் மந்த்லி சேலரி 60,000 ரூபாய் சொல்லியும் உங்களுக்கு அதுல சேர முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். குடும்ப சூழ்நிலை தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள். நீங்க இங்க இருந்து போயிட்டீங்கன்னா அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்ன்ற ஒரு எண்ணம் அந்த ராசின்னு சொல்லும் போதே அந்த எண்ணங்கள் தான் அங்க பிரதிபலிக்க போகுது. உங்களுக்கு அந்த பலன்கள் தான் வரப்போகுது. அந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து விரய ஸ்தானாதிபதி. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றவங்க கடந்த மே மாதத்துல இருந்து ஜனவரி மேக்சிமம் போனா ஜனவரி மாதத்துல இருந்து சொல்லலாம் அங்க இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக அமைப்புகள் வர்ற மாதிரி இருக்கு, கை கெட்டுற மாதிரி இருக்கு. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா சில பேர் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, கிரேட் பை கிரேடா அட்டன் பண்ணிட்டு வரீங்க. கடைசி லெவல்ல கூட உங்களுக்கு அதுல ஒரு சக்சஸ் இருக்கும். ஆனா இது நாள் வரைக்கும் அந்த வேலையில உங்களுடைய ஜாப் கன்ஃபர்மேஷன்ன்றது இது வரைக்கும் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும். இப்படியே இந்த மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில நிறைய ஒரு இழப்புகள், அடுத்து அந்த ஜாப் கன்ஃபர்மேஷன்ன்றது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதை எட்டா ஒரு கனியாகவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்மளும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்ப்புகளை பெற்று தருவதற்கு உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க போது. அதற்குண்டான செலவுகள் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா குரு வக்ரமாகன்ற போது அந்த செலவுகள்ன்றது உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படியாவது கடன் வாங்கியாவது நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல வலிமையான ஒரு திறமையையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசியில 3 நட்சத்திர அன்பர்கள், உத்திராட நட்சத்திர அன்பர்கள், அடுத்து அவிட்ட நட்சத்திர அன்பர்கள், திருவோண நட்சத்திர அன்பர்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடும்பம் ரீதியான ஒரு பிரிவினைகள் இருந்தா அது சேர்வதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம்ன்றது குறைவாதான் இருக்கும் கடந்த காலகட்டத்துல. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு எதிர்பாராத ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது சில பேருக்கு அபார்ஷன் ஆயிருக்கும், சில பேருக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியும் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதனால அவமானங்கள், அசிங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஒரு நல்ல ஒரு அமைப்பை தான் கொடுக்க போறாரு. மருத்துவ செலவுகள் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை சொத்துக்கள் சம்பந்தமான நிறைய ஒரு விரய செலவுகள் காத்துட்டு இருக்கு. அதாவது சொத்துக்களை விற்கணும்னு நினைக்கும் போது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சொத்தினுடைய மதிப்பு போகாது. ஒரு 80 லட்சத்துக்கு நீங்க விற்கலாம்னு நினைக்கும் போது அங்க ஒரு 70 லட்சத்துக்கு தான் விற்க முடியும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த சொத்தாகப்பட்டது விலை மதிப்பாக இருக்காது. அந்த மாதிரியாக ஒரு சொத்துக்கள் மூலமாக விரய செலவுகள். புதுசா ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கும் போது இந்த காலகட்டம் இந்த குரு வக்ரகதி அடையும் போது இதற்காக நீங்க செய்யக்கூடிய செலவுகள் பாத்தீங்கன்னா ஒண்ணு தொட்டீங்கன்னா உங்களுக்கு அது அடுத்தடுத்து ஒரு மேலும் மேலும் செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த சொத்து சம்பந்தமான முதலீடுகள் எல்லாமே ஒரு நன்மையை
தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமான பேர் வேலையில தான் இருக்கிறீங்க. இந்த வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி, ஏன்னா ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவுகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய வேலை அலுவலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், உங்களை வேலை செய்ய முடியாத அளவுக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீங்களே வேலையை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அங்க ப்ரெஷர் நிறைய இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க திடமாக அந்த இடத்துல இருந்து அந்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்க போது மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்கள் அந்த குரு வக்கரமாக இருக்கிறாருன்னா உங்களுக்கு 100% பலன்கள் அப்படியே கிடைக்கும். இல்ல அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.